இந்த சிரிப்பை பார்த்து 13 நாட்கள் ஆச்சு தமிழக மக்கள். இன்னைக்குதான் இந்த முகம் வந்து லேசா மலர்ச்சி அடைஞ்சு கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணம் அடைந்த சம்பந்தமா இமிடியேட்டா வந்து அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் சொன்னதுனால முதலமைச்சர் வந்து போய் நேரடியாக களமிறங்கிட்டாரு. 41 பேருடைய போஸ்ட்மார்டம் ஒரே இரவுல நடந்தது. தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இந்த எஃப்ஐஆர் வந்து யாருக்கு சாதகமா போடப்பட்டது? விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில அவர் வந்தாரு, காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டாரு, அவங்களே வந்து அவர் ரெக்வஸ்டை ஏற்றுக்கொண்டு போய் மேடையில பேசுறாரு. காவல்துறையை சேர்ந்த நீங்க தான் என்னை கொண்டு வந்து பாதுகாப்பா கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். போலீசாருடைய பாதுகாப்பு நடவடிக்கையை சந்தேகப்படும் விதமா ஆதவ அர்ஜுனா கேள்வி கேட்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா பேசுறது முரண்பட்ட விஷயமா இருக்கு. தமிழக முதல்வரே போய் என்ன சொல்றாரு, தள்ளு முள்ளுகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம ஒழிய நிகழ்வு நடந்து நெரிசல் ஏற்பட்டுச்சு, மனித தவறுகளின் காரணமாக ஒரு 40 பேர் நம்பலாம். ஆனா மனிதனை கொல்ல வேண்டிய நோக்கம், இந்த நோக்கம் தமிழக அரசியல்வாதிகளிடம் இல்லை. எவ்வளவு கூட்டம் வந்து விஜய்க்கு வருது அப்படிங்கிறத மட்டுமே வந்து முதல்வர்கிட்ட ஒரு கூட்டம் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கு. மதுரையில் வந்த கூட்டத்தை வந்து 3000 பேர் 4000 பேர் சொல்லிவிடுறாங்க. அங்க வந்து 9 லட்சம் பேர். போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். இது யாருக்கு தெரியுமா அந்த அறிவுரை? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு, பழனிசாமி அவர்களுக்கு, நயினார் நாகேந்திரன். கம்ப்ளைண்டே வந்து போலீஸா? அப்போ வந்து விஜய்க்கு எதிராத்தானே அது பதிவாகிருக்கும். இல்ல மு.க. ஸ்டாலின் வந்து இதுவரைக்குமே வந்து விஜயோடைய உண்மையான பலத்தை எடுத்து சொல்லவில்லை. வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜயோட கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இந்த கேஸை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் காவல்துறை உயரதிகாரி, கிட்டத்தட்ட 3 தலைமுறை அரசியல்வாதிகளை பார்த்தவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, கலைஞர், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், இப்படி 4 முதலமைச்சர்களை பார்த்தவர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய சேலஞ்சிங்கான கேஸ்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணி தங்கப்பதக்கம் பெற்றவர் முன்னாள் காவல்துறை உயரதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் சம்பவத்தில் வந்து கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் அந்த ஆணையையும் கேன்சல் பண்ணிடுச்சு, எஸ்ஐடியையும் கேன்சல் பண்ணிடுச்சு, சிபிஐக்கு கேஸை மாத்திட்டாங்க. இது சரியா அல்லது இது எப்படி, இந்த வழக்கு எப்படி அடுத்து எப்படி போகும், இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். வளன், நீங்க பேசுறது சாதாரண நிகழ்வுலாம் கிடையாது. இது ஒரு வரலாறு, தமிழக வரலாறு இல்லை, இந்திய வரலாறு. தமிழக இப்போ ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் சொல்லும்போது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு டீல் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எப்படி டீல் பண்ணுது, அல்லது மத்திய அரசு இந்தியாவே தன்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அலசி ஆராய்ந்து ஒரு மாபெரும் தீர்ப்பை வழங்கின தேதி தான் இன்றைய தேதி. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரையில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணம் அடைந்த சம்பந்தமா இம்மிடியேட்டா வந்து அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் சொன்னதுனால முதலமைச்சர் வந்து போய் நேரடியாக களமிறங்கிட்டாரு. முதலமைச்சர் என்னென்ன முடிவெல்லாம் எடுத்தாரு, இந்த நாட்டினுடைய நலன் கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர், உள்துறை அமைச்சர், காவல்துறைக்கு தலைவர், அவர் உடனே ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அந்த டிசிஷன் தான் வந்து உடனே ஒரு நபர் கமிஷன், உடனே வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரணை தொடங்குங்க, போஸ்ட்மார்டம் பண்ணுற டாக்டர் அர்ஜென்டா பண்ணுங்க அப்படின்னு 41 பேர், 41 பேருடைய போஸ்ட்மார்டம் ஒரே இரவுல நடந்தது. தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இந்திய வரலாற்றில் கூட வந்து முதல், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ பேரழிவு ஏற்படும் போது பல்வேறு பிணக்கூறு ஆய்வுகள் வந்து ஒரே நேரத்தில் பண்ணுகிற பொழுது ஓப்பன் லைட்ல பண்ணுவாங்க. இரவுல ஏன் இந்த போஸ்ட்மார்டம் இரவுல, ஒரே இரவுல எத்தனை மருத்துவர்களை எந்தெந்த ஊர்ல கொண்டு வந்தீங்க, அங்க எத்தனை டேபிள் இருந்துச்சு, 41 போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே நேரம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி. அப்புறம் உடனே வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, உடனே வந்து ஒரு தனிநபர் விசாரணை. அப்போ முதல்வரை பொறுத்தவரை என்னுடைய கடமையை வந்து சரியா ஆட்டி விட்டேன் அப்படின்னு தன்னிறைவோடு அவர் வந்து இந்த மக்களுக்கு சமர்ப்பித்த தகவல்கள்
அப்படி அடங்கிய ஒரு நிகழ்வு தான் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நிகழ்ந்துச்சு. தன்னிறைவோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வழக்கை கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திமுக ஆட்சி மீது கொட்டு வச்சிருக்கான். இல்லப்பா, தன்னிறைவுங்கிறது வந்து அவருக்கு தன்னிறைவு, சரி, மக்களுக்கு தன்னிறைவா அல்லது வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு தன்னிறைவா அல்லது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தன்னிறைவா அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வந்து எடுத்து சொல்லி கொண்டிருந்த அவங்க கருத்தை வந்து பதிவு செஞ்சுட்டே வந்து கிட்டத்தட்ட நம்ம எத்தனை நாள் கடந்திருக்கோம்? 13 நாளுக்கு அப்புறம் கடந்திருக்கோம். 13 நாட்களுக்கு பிறகு இப்போ வந்து செட்டப் அப்படின்னு பார்த்தா நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஒன்று வந்து தனிநபர் கமிஷன் ஒன்று விசாரிக்குது. மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு போன உடனே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு யார் தலைமையில் ஆரம்பிக்குது? ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்கே போனோன்னே எப்போ 855 கிரை நம்பர் கரூர் டவுன் பிஎஸ் கிரை நம்பர் 855/2025 அப்படிங்கிறதுல வந்து செக்ஷன் இதனுடைய அடித்தளமே எங்கே அமைஞ்சதுன்னா எஃப்ஐஆர் கிரை நம்பர் 855/2025 கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் கிரை நம்பர் இதான். இதில் வந்து செக்ஷன் 105, 110, 125, 223 அண்டு செக்ஷன் 3 ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்ட். இந்த சட்டங்களில் வந்து யார் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா மணிவண்ணன் அப்படிங்கிற கரூர் இன்ஸ்பெக்டர் ஃப்ரேம் பண்ணுறாரு. ஃப்ரேம் பண்ண சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் திரு டேவிட்சன் சேவாசீர்வாதம். யாருடைய சூப்பர்வைசர்னா தமிழக முதல்வருடைய நேரடி சூப்பர்வைசரில் பதிவு செய்யப்பட்டது தான் அந்த கரூர் எஃப்ஐஆர் 855/2025. இந்த எஃப்ஐஆர் வந்து யாருக்கு சாதகமாக போடப்பட்டது, இது வந்து உண்மையாகவே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தது யாரு, இல்லை உண்மை கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, உண்மைக்கு புறம்பாக வந்து வழக்கு விசாரணை நடக்கிறதா, உண்மையை நோக்கி நகர்கிறதா அப்படி. அப்போ எந்த நிகழ்வு கரூரில் நடந்த 45 பேர் மரணம், 50 பேர் வந்து மருத்துவமனை ஏற்பட்டு 100 பேர் காயம். இது நிகழ்வுக்கு அப்புறம் போடப்பட்ட எஃப்ஐஆர் வந்து கரூர் எஃப்ஐஆர் கிரை நம்பர் 855/2025. இந்த எஃப்ஐஆர்ல ஏன் விஜயோட பேர் இல்லைன்னு எல்லாரும் கேட்கிறாங்களே, என்ன காரணம்? ஏனென்றால் இதில் வந்து விழா ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏற்பாட்டாளர்கள் தான் வந்து அந்த விழா வந்து 11 கட்டளைகளை வந்து உள்வாங்கி கொண்டு இந்த விழாவை சம்பந்தம் பேசுறதுன்னு பேர். அதுக்கு பேர் எஸ்ஓபின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? போலீஸ் துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் 5 பேரோ அல்லது 10 பேரோ, தாவேகா கட்சியில் இருந்த ஒரு 10 பேரும் சேர்ந்து ஒரு 2 பேரும் கலந்துரையாடல் பண்ணி இந்த தேதியில் 27 போன மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு விஜய் வந்து ஒரு பரப்புரை கொடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விழாவை எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ணது நம்ம 2 பேரும். யாரு? தாவேகா பொறுப்பாளர்களும் விஜய் காவல்துறையும் சேர்ந்துதான் வந்து இந்த ஒப்பந்தத்தை 11 கட்டளை ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்க. இந்த கையெழுத்தெல்லாம் போடுறதுக்கு ஒருத்தர் ஆதரைஸ் பண்ணி அனுப்பிட்டு உட்காந்துருக்கிற விஜய் அவர் வீட்டுக்குள்ள இருந்து அவர் வந்து அந்த கட்சியில பல்வேறு நிகழ்வுகளை எதிர்கால எலெக்ஷனை பத்தி சிந்திக்கிறது, கூட்டத்துக்கு போறதுக்கு பயண ஏற்பாடுகளை பண்றது, அவரு அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் மக்கள் என்ன பாமர மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, விஜயை பார்த்து திமுக பயந்துருச்சு, அதனாலதான் விஜய் பேரை எஃப்ஐஆர்ல கூட சேர்க்கல அப்படிங்கிறாங்க. அதாவது அதுக்கு பேர் தம்பி இப்பெல்லாம் இது இன்னைக்கெல்லாம் நீங்க கவனமா பேசணும். இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பார்த்துட்டு இருக்காரு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பார்த்துருக்காங்க, உயர்நீதிமன்ற வழக்குரைகள் பார்க்குறாங்க. வாட் இஸ் பிரைமா ஃபேசி ஆஃப் த கேஸ்? பிரைமா ஃபேசி அப்படின்னா வந்து வாட் இஸ் த பார்ட் பிளேடு பை எ பர்சன் அப்படின்னு அர்த்தம். விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில அவர் வந்தாரு, காவல்துறைகிட்ட அனுமதி கேட்டாரு, அவங்களே வந்து அவர் ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கொண்டு போய் மேடையில் பேசுகிறார். அவரோட ஒரு பெரிய இமிடியேட்லி நீங்க கராபரேட்டிவ் விட்னஸ்னா விஜய் தான் ஒரு பெரிய விட்னஸ். விஜயுடைய நன்றி அறிவிப்புன்னு இந்த கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க. நன்றி அறிவித்தல்னு ஒரு பெரிய டாபிக் இருக்குது. விஜய் சொல்லிட்டாரு, காவல்துறையை சேர்ந்த நீங்க தான் என்னை கொண்டு வந்து இங்க பாதுகாப்பா கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது வழக்கத்திற்கு மாறாக ஏன் கரூர்ல மட்டும் போலீசார் எங்களை வித்தியாசமான முறையில பாதுகாப்பான முறையில் அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற போலீசாருடைய பாதுகாப்பு நடவடிக்கையை சந்தேகப்படும் விதமா ஆதவர்ஜனா கேள்வி கேட்கிறாருல. ஆதவர்ஜனா பேசுறது முரண்பட்ட விஷயமா இருக்கு. இல்ல, விஜய வந்து நம்ம இந்த பக்கம் வச்சுட்டோம், ஆதவர்ஜன அந்த பக்கம் வச்சுட்டோம். இதுல வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தவங்க முறையில அவருக்கு விஜய்க்கு வந்து இந்த நிகழ்ச்சி இது இப்படி ஒரு துன்புறு நிகழ்வு நடப்பதற்கு
அவர் வந்து உள்நோக்கம் இருந்ததா விஜய்க்கு? இல்ல, அதுக்கு பேர் தான் பிரைமா ஃபேஸின் பேரு. எந்த ஒரு தலைவரும் அப்படி நினைக்க மாட்டாங்க, விஜயும் அப்படி நினைக்க வாய்ப்பு இல்ல. சோ தமிழக முதல்வரே போய் என்ன சொல்றாரு, தள்ளுமுள்ளுகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம ஒழிய நிகழ்வு நடந்துட்டு நெரிசல் ஏற்பட்டுச்சு, மனித தவறுகளின் காரணமாக ஒரு 40 பேர் நம்பலாம். ஆனா மனிதனை கொல்ல வேண்டிய நோக்கம் என்ற நோக்கம் தமிழக அரசியல்வாதிகளிடம் இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தாரு. உண்மை, அது உண்மை. எந்த அரசியல்வாதியுமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு கலட்டா, குட்டி கலட்டா, செருப்ப வீசுனதுனால மக்கள் பீதி அடைவாங்களா? பீதி அடைஞ்சதுனால நெருக்கம் உருவாகுமா? இந்த ஆக்ஷன் அண்ட் எஃபெக்ட் 2 விஷயம் இருக்குல்ல. இந்த ஆக்ஷன் பண்ணினவனுக்கு இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டு இதுல ஓடி போய் பயந்து ஒவ்வொருத்தன் போய் விழுந்து செத்து போவான் அப்படின்னு நினைக்காம வச்ச வேட்டு அப்படிதான். அதனாலதான் இந்த வழக்கை என்ன செஞ்சிருக்காரு, செக்ஷன் 105 வந்து கொலை, ஆனால் கொலையாகாத மரணம், கொடுங்காயம் ஏற்படும் என்ற நோக்கத்துல வந்து ஏற்பட மாட்டாங்க. 110 செக்ஷன் 110. அப்புறம் 120 இப்போ 223 என்ன சொல்றாங்க, போலீஸ்காரவங்க சொன்னதை அறிவுரையை கேட்காம உள்ள கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இந்த 223 வந்து தான் இப்போ சந்தேகமே இருக்கு. செக்ஷன் 223 படம் காவல்துறை வந்து ஒரு உத்தரவை வந்து சும்மா இதுதாங்க உத்தரவு அப்படி சொல்றதா, இதுதான் உத்தரவு, நில்லு, நீ போகக்கூடாது அப்படின்னு நிறைவேற்றுவது சரியா? அல்லது எங்களை மீறி போயிட்டாங்க சார், உங்ககிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டம் வரப்போகுது, ஏன் 5 கூட்டத்தில் மதுரையில், திருச்சியில், அரியலூரில், திருவாரூரில், என்னங்க இத்தனை ஊர்களில் வந்து இந்த கூட்டத்தில் எப்படி நிகழ்வு நடந்துச்சு, எத்தனை பேர் அடிபட்டா, எத்தனை பேர் காயப்படுத்தினா, எவ்வளவு கூட்டம் வந்து விஜய்க்கு வருது அப்படிங்கிறத மட்டுமே வந்து முதல்வர்கிட்ட ஒரு கூட்டம் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்குது. எனக்கு விஜய்க்கு கட்டுக்கடா மதுரையில் வந்த கூட்டத்தை வந்து 3000 பேர் 4000 பேர் சொல்லிவிடுறாங்க. அங்கே வந்து 9 லட்சம் பேர். திருச்சிக்கு வந்தவங்க வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நீங்க பாலக்கரைக்கு போறது இருக்கு இல்ல, அது வந்து பெரிய பிராட் ரோடு, 6 வே ஆக்கிட்டாங்க இப்போலாம். அந்த 6 வே ரோட்லயே வந்து அவர் வந்து 6 மணி நேரம் போய் சேர்ந்திருக்காரு. அப்ப இவருடைய வரவு வந்து ஒரு புது வரவு, அரசியலுக்கு புது வரவு, இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்க்கிறது அப்படிங்கிறத வந்து ஏற்க மறுக்கிறார்கள். இனிமேலாவது தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே புரிந்து கொள்ள வேண்டியது, விஜய்க்கு கூடுகின்ற கூட்டமானது ஒன்று வந்து மாபெரும் ரசிகர் கூட்டம், இன்னொன்று வந்து ஒரு திரைப்பட நடிகரை பெரிய ஹீரோவை நம்ம பார்த்துடணும் கண்ணில் அப்படின்னு பார்க்குற ரசிகர் கூட்டம், விசிட்டர்ஸ். இன்னொன்று வந்து மாற்றத்தை விரும்புகின்ற இளைஞர்கள். மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள் கூட நீங்கள் ஏங்கிட்ட செக் பண்ண வேண்டாம் ஐடியா, நீங்கள் போயிட்டு எலெக்ஷன் கமிஷனில் போய் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா 3 கோடி பேர் வந்து மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பக்கம் ஓடுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார், போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். இது யாருக்கு தெரியுமா அந்த அறிவுரை? ஒன்று வந்து திரு மரியாதைக்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, திரு அண்ணாமலை அவர்களுக்கு, திரு பழனிசாமி அவர்களுக்கு, நயனா நாகேந்திரன், இவங்க 4 பேர் காத்திருக்காங்க. பெரியவர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து தன்னுடைய மகனை வழி, அதனால தான் நம்ம நேரடியாக யாருக்கு அறிவுரை சொல்றோம், உதயநிதி அவர்களுக்கு சொல்றோம். ஏன்னு கேட்டா, இல்ல யாரு இந்த களத்துல விட்டு கோட்டை விட்டது யாரு? இல்ல குரட்டை விட்டு கோட்டை விட்டது வந்து கரூர்ல இருக்கிற காவல்துறை. கரூர் காவல்துறையை கோட்டை விடுறது ஏன்னா, மேல வந்து இன்டெலிஜென்ஸ்ல வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அப்டேட் பண்ணாம இருக்கிறதுனால, சார் ஒரு 500 போலீஸ் போட்டேன் சார், 500 போலீஸ் போட்டியில போதுங்க பாப்பா, எப்போ எவ்வளவு பேர் 10,000 பேர் சொன்னாங்க சார், ஒரு 8,000 பேர் வருவாங்க சார், இப்படியெல்லாம் வந்து பேசி ஒரு மிகப்பெரிய அரசு இயந்திரத்தை தோல்வியுற செய்திருக்கிறார்கள். இல்லைங்க, மிகப்பெரிய அரசு இயந்திரத்தை தோல்வியுற செய்வதற்கு யார் காரணம் என்று சொன்னால், இந்த புள்ளிவிவரங்களை இப்ப நானும் நீங்க அறிவாளிங்கிறதுனால நீங்க வந்து விஜய்க்கு கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டங்கிறத வந்து நீங்க இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம 2 பேரும் பேசிட்டோம். அதனால வந்து கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தா இதுலயே வந்து புதிய மாற்றத்தை விரும்புகிற 3 கோடி, ரசிகர்கள் 1 கோடி, அப்புறம் விசிட்டர்ஸ்ல வந்து ஒரு 50,000 பேர்னு வைங்களேன். அப்போ 3-4 கோடி, அதாவது பாதிக்கு பாதி பாப்புலேஷன் வந்து விஜயோடைய விசிட்டை வந்து உற்று நோக்குகிறது அப்படிங்கிறத வந்து யாரெல்லாம் அரசியல் தலைவர்கள் உற்று நோக்குறாங்களோ அவங்க தான் வந்து விழித்து கொண்டார். யாரு வந்து குரட்டி விட்டாரோ அவர் வந்து கோட்டை விட்டார். இந்த கேஸ்ல என்ன புரியலன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கேஸ் வரும்பொழுது ஆரம்பத்திலேயே நம்ம சிபிஐக்கு மாற்ற முடியாது, கேஸ் இப்பதான் ஆரம்பிக்குது, எடுத்தோன்னே சிபிஐக்கு மாத்தனா எப்படி அப்படின்னு நீதிபதியே சொன்னாங்க. ஆனா இப்ப கேஸ் இப்பதான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உடனடியா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்குல வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்கல்ல.
அப்படின்னா இந்த போக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தம்பி, தமிழ்நாட்டுல இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க சார், இந்த வழக்குல வந்து பிரைமா ஃபேசி இல்ல, நாங்க வந்து காவல்துறை சொன்னதை கேட்டு நடந்துகிட்டோம். அவங்க விஜயுடைய 13 அறிக்கைகள் சொன்னாரு. அவர் சொன்ன ஒரு இந்த சோகத்துல பேசுற மாதிரி இல்ல, அதுக்குள்ள 13 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. என்னென்ன 13 பாயிண்ட்? அந்த 13 பாயிண்ட்ஸ்ல வந்து ஒண்ணு வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்து அன்பு பாசத்தின் அடிப்படையில என்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் கூட்டம் போடுறீங்க, ஒண்ணு. 2, இப்படி வந்து அன்பும் பாசமும் அதிகமா மேலோட்டமா இருக்கிறனால நீங்க என்ன செய்றீங்க, பல்வேறு வாகனங்கள்ல நீங்க வர்றீங்க, அதுல ஆபத்து நிறைந்தது, எல்லாருமே வந்து பாதுகாப்பாருங்க, முதியவர்கள் இளைஞர்கள் வராதீங்க. இன்னொன்று வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களை கூப்பிட்டு இந்த மக்கள் பூரா வந்து நம்ம மேல வந்து பாசமும் அன்பும் வந்து வெறி கொண்டிருக்கிறார்கள், அவங்க பாதுகாப்பா வந்துட்டு போகணும், அதனால போலீஸ்கிட்ட போய் கேட்டு அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குங்க, நான் பேச வர்றேன் அப்படிதான் நான் சொன்னேன். அப்படியும் வந்து அதை மீறி ஒரு நாங்கள் வந்து காவல்துறை கிட்ட லைசன்ஸ் பண்ணி அன்பு காட்டி தான் நாங்கள் வந்து வாங்கினோம், அவங்க கொடுத்த பாதுகாப்பான இடம் சொன்னதுனால தான் நம்பி நாங்கள் வந்தோம். ஆனால் வந்து கடைசியில் எங்கள் மேலேயே குற்றம் சாட்டிட்டாங்க. பிரைமா ஃபேசி வந்து எங்கள் மேலே இல்லாமையே இந்த எஃப்ஐஆர் வந்து எங்களுக்கு எதிராக வந்து பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் சொன்னீங்களே, ஒரு வழக்கில் திமுக வந்து ஆளுங்கட்சி, தாவேகா எதிர்கட்சின்னு அவர் சொல்றாரு. இந்த எலெக்ஷன்ல ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு திமுக, இன்னொன்னு அப்படிங்கிறாரு. இன்னொன்னு அவ்வளவுதான், விஜய் சொல்லிட்டாரு. ஒன்னு திமுக, இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பதில் விஜய் சொல்ல மாட்டாரு, தாவேக்கான அவங்க தொண்டர்கள் கேட்பாங்க. அப்ப திமுகவுக்கு சாதகமாகவும் தாவேக்காவுக்கு எதிராகவும் இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சு ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே வந்து இதுல வந்து அந்த ஊர்ல நடந்த ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு தாசில்தார், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு எகென்ஸ்டா வந்து வாதம் பிரதிவாதம் யாருக்கு எதிராக வருதோ, அரசு தரப்பு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளைண்டே வந்து மணிவண்ணன் வந்துட்டார். ஒரு விஓ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு பப்ளிக். ஆனா இந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் போலீஸுக்கே தெரியாதா? தெரியாது விஷயம். இதுதான் மிகப்பெரிய ஓட்டை கண்டுபிடிச்சதே வந்து நீங்க தான். இவ்வளவு பெரிய ஓட்டை இந்த வழக்குல இருந்ததுங்கிறத கண்டுபிடிச்சதே வந்து தம்பி தான். அதனால உங்களுக்கு நான் பாராட்டுறேன். நான் வளன் எப்பவுமே வந்து கொஞ்சம் புத்திசாலி. என்னங்க, நீங்க தான் சொன்னீங்க சார், ஒரு வழக்குல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் யார் பந்தோபஸ்து கொடுத்தாரோ, யாருடைய ஃபெயிலியரால வந்து அந்த ஊர்ல சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சோ அவரே கம்ப்ளைண்ட் ஆயிட்டா எப்படி சார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க இல்லையா? அங்கதான் வந்து சிபிஐ என்ன செய்யுது, ஓஹோ கம்ப்ளைண்டே வந்து போலீஸா, அப்போ வந்து விஜய்க்கு எதிராத்தானே அது பதிவாகிருக்கும் அப்படின்னா வந்து சரி, ஃபர்ஸ்ட் என்னென்ன நடந்துச்சு சார்? அங்கே ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் வந்தார், அவரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறாரு, அவரு வந்து எஃப்ஐஆர் வந்து அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டரை வச்சு பதிவு பண்ணி அவருடைய மேற்பார்வையிலேயே வந்து ஒரு அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து கரூரை சேர்ந்த அந்த தலைவர் இருக்காரு, அவர் சொல்படி கேட்குற போலீஸ் தான் சார் அந்த ஊர்ல வேலை பார்க்கவே முடியும். அவர் பேரை நான் சொல்றதே இல்லை, அவர் பேரை நான் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து 10,000 வாட்ஸ் கரண்ட் ஓடுற இடத்துலலாம் நம்ம கை வைக்கவே கூடாது தம்பி, புரிஞ்சுக்கங்க. நீங்க விளையாட்டுத்தனமா பேசாதீங்க. கரூர்ல யார் வந்து வானளவே அதிகாரம் கொண்ட தலைவர் கரூர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள அவருடைய உத்தரவுக்கு கீழே கீழ்படுகிற இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஊர்ல வேலையை பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்டா எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. அவர் போலீஸ் சொல்றாரு, போலீஸ் என்ன சொல்றாரு கம்ப்ளைண்ட்ல, தம்பி என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து விஜய் வந்து அந்த பக்கம் ரோட் ஷோ வந்துட்டு இருக்குது, இங்க வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இந்த பக்கம் வந்துருக்காங்க, இந்த பக்கம் 26 லட்சம் பேர் 26,000 பேர் இந்த பக்கம் கூட்டமா இருக்காங்க, 1000 பேர் விஜய் வண்டிக்கு நடுவு இருக்காங்க. நடுவில் வந்து அந்த இவர் வந்தார், கரூர்ல இருந்து கரூர் பொறுப்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா, கரூர் பொறுப்பாளர் வந்தாரு, என்னப்பா இந்த பக்கம் போகாதீங்கன்னு நான் சொன்னேன், அவர் கேட்காம போயிட்டாரு, அதனால அவங்க மேல தான் குற்றம். அப்படிதான் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு மதியழகன், புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க 3 பேரும் அங்கே வந்தாங்க. 3 பேர்கிட்டயும் வந்து இப்படியெல்லாம் உள்ள போனால் பிரச்சனைனா அதை தடுத்து நிறுத்துறதா அல்லது மீட்டிங் கேன்சல் பண்ணுறதா, உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து முன்னறிவிப்பு பண்ணி அதை நிறுத்துறதா. அதுக்கு இல்லாமல்
சார் வந்தோடனே சார் அங்கதான் சார் கூட்டம்னு நம்ம வந்து ஏற்கனவே அறிவித்தோம், அறிவிச்ச இடத்துல போய் பேசிடலாம்னு சொன்னோம்னா இவங்க கூட்டி கொண்டு போய் மேலே விட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நாங்க குறித்த இடத்துல பேசாம நிறுத்தி பேசாம இவரே போய் ஏறி பேசினாரு அப்படின்னு சொன்னா இது உண்மைக்கு முன்னும் பின்னும் முரணா இருக்கிறதா நீங்க தானே சொல்றீங்க. இந்த இடத்துல திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை ஏன் சிபிஐக்கு மாத்தல, ஆனா இந்த 41 பேர் உயிரிழந்த விஷயத்த சிபிஐக்கு மாத்தணும்னு ஏன் துடிக்கிறீங்க அப்படின்னு திமுக காரங்க இயல்பா ஒரு கேள்வி கேட்கிறாங்களே, இதுக்கு என்ன? வெரி வெரி சிம்பிள். திமுக காரங்க யாருமே டெல்லி பக்கம் போய் சுப்ரீம் கோர்ட்டை பார்க்கவே இல்லை. ஏங்க இப்போ வந்து ஒரு ஆதவ அர்ச்சனா அன்கோ அப்படி போய் ஒரு 13 நாள் கேம்ப் போட்டோடனே ஒரு சிபிஐ என்கொயரி கொண்டு வர முடியும்னா, ஆதவ அர்ச்சனாவோட 45 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் கோலச்சு இருக்கிற உங்ககிட்ட வில்சன் கிட்ட இல்லாத தீமா நீங்க சிபிஐக்கு போய் முறையா வந்து பதிவு செய்து டைரக்ஷன் வாங்கல, அதனால தூத்துக்குடி டெல்லி சிபிஐக்கு போகல. திமுக வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, தமிழ்நாட்டுல புரட்சி ஏற்படுத்துற மாதிரி ஆதவ அர்ச்சனா வந்து ஒரு பதிவு போட்டுட்டு நீக்கிட்டாரு, அவரையும் இன்னும் கைது பண்ணல அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆதவ அர்ச்சனா அன்றைக்கு போட்ட பதிவை இப்போ சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஹவாய் சார் அவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி மேல போய் ஒரு வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தாறுமாறான ஒரு மனிதர் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் செருப்பு வீசுறாரு. செருப்பு வீசிட்டு நான் வீசுனது விவரம் தெரிஞ்சே வீசுறேன், நான் வந்து என்ன செய்யறேன், நான் வந்து இதுக்கு மன்னிப்பும் கேட்க மாட்டேன், வருத்தமும் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாண்ட்ல நிக்கிறான். அப்படி இருந்தவனவே என்ன செஞ்சாங்கன்னா நீதிபதி அதோ ஒரு பரலோகத்தின் பிதாவே அதோ அவன் தான் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறான், அவனை மன்னியும் சொல்லிட்டார். அவர் இயேசுநாதர் நிலைக்கு வந்து உயர்ந்தவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் வந்து இயேசுநாதர் நிலைக்கு உயர்ந்துட்டாரு. அது மாதிரி ஆதவ அர்ச்சனா போட்டாரு, அந்த ஸ்டாண்ட் என்ன செஞ்சாரு, வாபஸ் பெற்று கொண்டார். ஆனா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க, டவுன்லோட் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் பண்ண சார், நான் வாட்ஸ்அப்ல ஷேர் ஆகுது, ட்விட்டர்ல போட்டேன், நான் வந்து வாட்ஸ்அப்ல எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஆதவ அர்ச்சனா சொன்னாரா? புரட்சிக்கு நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில எஃப்ஐஆர் லீக் ஆன மாதிரி பேசாதீங்க. எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, அவன் டவுன்லோட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்? சரி, நானே செஞ்சேன், போட்டேன். ஒரு ஆதவ அர்ச்சனாவை கைது பண்ணாம இருக்கிறது சரியா? இந்த ஆதவ அர்ச்சனா கைது பண்ணாம இருக்கிறது தன்னை வந்து கலைஞருடைய மகன், என்னங்க நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த தமிழக முதல்வருடைய வந்து சாணக்கியத்தனம். இன்றைய தினம் என்ன சாணக்கியத்தனம்? விஜயை கைது பண்ணல, அது சாணக்கியத்தனம். விஜயோட பேர் எஃப்ஐஆர்ல இல்ல, அது சாணக்கியத்தனம். ஆனா ஆதவ அர்ச்சனாவை கைது பண்ணலங்கிறதுல என்ன சாணக்கியத்தனம்? அதனாலதான் கைது பண்ணாம இருக்காங்களா? அதான் வந்து கிளவர்னஸ். இந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துனா அது இன்னும் குபுகுபுடு எரிஞ்சு எல்லாருடைய பார்வைக்கு வரும். அது எப்போ வந்து எதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க வேண்டும் சில விஷயங்கள் இருக்கு. நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தது இந்த கேஸ்ல மு.க. ஸ்டாலின் அவர்களா? ஆமா, மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் மேன்மையை வந்து அவர் வந்து தக்கம் வைத்துக் கொண்டார். அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் தந்திரம், அவருடைய நகர்வுகள் அத்தனையுமே வந்து மெச்சூர்டா இருந்தது அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது. இது மு.க. ஸ்டாலின் விஜயை பார்த்து அரசியல் விட்டாரு அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல, மு.க. ஸ்டாலினுக்கு வந்து இதுவரைக்குமே வந்து விஜயோடைய உண்மையான பலத்தை எடுத்து சொல்லவில்லை. விஜயோடைய உண்மையான பலம் என்ன என்பதை வந்து அவரிடம் வந்து சொல்ல மறுக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கரூர்லயோ திருச்சியிலயோ ஈரோடுலயோ நம்ம பாக்குறவங்கலாம் என்ன பேசிக்கிறாங்க ஜனங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. என்ன அநியாயமா விஜய் மேல பழி போடுறாங்களே அப்படி சொல்றாங்களே ஒழிய விஜய் இப்படி பண்ணது சரியா அப்படிங்கிறது வந்து 23%. எலெக்ஷன்ல இருந்த ஓட்டு வச்சு சொல்றீங்க. விஜய வந்து அநியாயமா விஜய் மீது பழி போடலாமா அப்படின்னு சொல்ற எண்ணிக்கை வந்து 75 தாண்டுகிறது நண்பா. என்னங்க, அதாவது நம்மளே போய் வழிய ஏப்பா இப்படி எல்லாம் கூட்டம் பேசுறது சரிதானா, இவ்வளவு கூட்டத்தை வந்து தாண்டி குதிக்கும் போது கூட்டத்திலிருந்து ஒதுங்கிறது சரிதானா, அவர் வந்து திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் போய் என்னங்க மௌனம் கலைக்காம இருந்தது சரிதானா அப்படின்லாம் வந்து கேள்விகள் கேட்ட போதிலும் பொதுமக்கள்கிட்ட ஒரு தனி மனிதன்கிட்ட போய் இப்போ இன்டர்வியூ போட்டு கேட்டா அநியாயமா விஜய் மீது பழி போடுகிறார்கள் அப்படிதான் வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியும்? எனக்கும் தெரியாது. இந்த கேஸ்ல என்னன்னா, பாதிக்கப்பட்ட செல்வராஜ் என்கிற அந்த பன்னீர்செல்வம்
அவர் வந்து நான் சிபிஐ கேஸை மாத்தணும்னு சொல்லி நான் மனுவே தாக்கல் பண்ணல உச்சநீதிமன்றத்துல. ஓகே. இப்ப அரசு வேலை வாங்கி தரேன், நிவாரணம் வாங்கி தரேன்னு சொல்லி இன்னும் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இன்னைக்கு அதை வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு. சரி. அப்ப இதுவும் இந்த வழக்குல உள்ள ஓட்டையா அல்லது இது விஜய்க்கு சாதகமா திமுகவுக்கு சாதகமா? அதாவது பிரதிக் அப்படிங்கிற அந்த சிறுவனுடைய அம்மா சர்மிளா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கணவனை பிரிந்து வாழ்கிறார்கள். அவருடைய இந்த பிரதிக்கு வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது வந்து பன்னீர்செல்வம் என்கின்ற செல்வராஜுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான், சொல்லனா துயரத்தில் அவனும் இருக்கிறான். அவன் இருக்கிற பொழுது உங்களுக்கு நிவாரணம் தேவையா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட வந்து ஒரு கையொப்பமும் வாங்கப்படுகிறது. இதுக்கு சட்ட ரீதியான நிவாரணம் தேவையா அப்படின்னா கையெழுத்து போடுங்க அப்படின்னா ஒரு நிவாரணம் தேவையான்னு கேட்டாங்க சார், கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க சார். அப்படி அவன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த 18 பாயிண்ட் 24 பாயிண்ட் வந்து டைப் படித்து கையெழுத்து போடுற அளவுக்கு அவர் அறிவாளின்னு கேட்டால் அவர் இல்லை. நிறைய பேர் வந்து லேண்ட் அக்விசிஷன் கேஸ் இருக்குது, கை நாட்டு தாங்க போடுவோம் அப்படின்னா அந்த வக்கீல் ஒரு 32 பாயிண்ட் ரெடி பண்ணுறான்னு வைங்களேன். எனக்கு தெரியாமல் 32 பாயிண்ட் ரெடி பண்ணி விட்டார். 32 பாயிண்ட்டும் வந்து யாருக்கு தெரியும்? கட்சிக்காரனுக்கு தான் தெரியும், அட்வொகேட்டுக்கு தெரியும், கட்சிக்காரர்களுக்கு தெரியும், அங்கே நடந்த நிகழ்வுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரியும். செல்வராஜ் ஒரு ஒன் ஆஃப் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பட் அந்த பாயிண்ட்ஸு வந்து அதை எத்தனை சேர்ந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சாதாரண வந்து நம்ம வீட்டு ஆலமரத்து பஞ்சாயத்து இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து வைக்கப்பட்ட 20 வருஷம் சுப்ரீம் கோர்ட் 3 விஷயம் சொல்லுது. ஒன்று வந்து மதுரை உயர் நீதிமன்றமும் வந்து பெஞ்சில் ஒரு கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, நீங்களாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்படி போச்சு இப்படி போச்சு. மக்கள் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிங்க, மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள 3 விஷயத்தை நம்ம பேசிக்கிறோம். ஒன்று வந்து கரூர் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு பெரியூரில் வருதா? அப்போ இந்த வழக்கு விசாரணை செய்யப்படுது, ஆன்டிசிபேட்டரி பெயில் போட வேண்டியது அத்தனையுமே வந்து மதுரையில் வருது. மதுரை பெஞ்சு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இங்கே நம்ம வில்லிவாக்கத்துக்காரன் ஒருத்தன், இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் ஒரு பெட்டிஷனை போடுறான், இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போடணும், டீம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்னு ஒருத்தன். நம்ம இந்த வில்லிவாக்கத்துக்கும் கரூருக்கு என்ன சம்மந்தம்? கரூருக்கு ஏதாவது சம்மந்தம்? சரி, வில்லிவாக்கம் சதீஷ் போட்ட பெட்டிஷன் என்ன தெரியுமா? ஹைகோர்ட்டில் செந்தில்குமார் இல்லை மரியாதைக்குரிய நீதிபதி செந்தில்குமார் கிட்ட வில்லிவாக்கம் போட்ட சதீஷ் இப்படி வந்து கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்து போயிட்டாங்க, அதனால நீங்க வந்து ஒரு சிறந்த அதிகாரி மூலமா வச்சு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு போடுறாரு. ஒரு சாதாரணமா வந்து வில்லிவாக்கத்தில் குடியிருக்கிற ஒரு ஆள் கொண்டு போய் ஹைகோர்ட்ல ஒரு பேப்பரை நீட்டின உடனே செந்தில்குமார் வந்து பொங்கி எழுந்துடுறாரு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது இவன் என்ன சொல்றது, 41 பேர் செத்துக்கிட்டாங்க, இது மாதிரி ஒரு பரிதாபம் நடந்து போச்சு, அதை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு டீம் அமைங்க. அப்படி இதெல்லாம் இது யாரு செட் பண்ணது சொல்லுங்க? திமுக சதீஷை செட் பண்ணது யாரு? படசனையில் யாரு முக்கியமான ஆளு? உங்க ஃப்ரெண்டு தான். யாரு? என் ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்டு தான், தெரியாம நடிக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு செட் பண்ணி நீ செந்தில்குமார் ஜட்ஜுக்கு ஒரு பெட்டிஷன் போடுது. உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே குறை சொல்ல தயாரா இல்லை. உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன செய்யற, அசரா கார்டு தலைமையில மிகப்பெரிய டீம், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அமையாத அளவுக்கு நேர்மையான அதிகாரியை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு ஏற்கனவே வந்து ஏடிஜிபி லார்ட் ஆர்டர் திரு டேவிட்சன் தேவசேவரம் போட்ட சிறப்பு குழுவை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு குழுவை போடு எஸ்ஐடி, அவனுங்க விசாரிச்ச ஆவணங்கள் எல்லாம் தூக்கி இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் சேர்த்து முதல்ல டேவிட்சன் செந்தில் இவன் மணிவண்ணன் 155 ஒரு எஃப்ஐஆர் போட்டாரா, சிறப்பு புலனாய்வு விசாரிச்சா செந்தில்குமார் ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து அசோகார்கிட்ட கொடுக்க சொன்னாரா, ரைட்டு. மதுரை உயர் நீதிமன்றத்திலையும் ஒரு பெட்டிஷன் வருது, சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் ஒரு பெட்டிஷன் வருதுன்னா ரெண்டையும் கிளப் பண்ணி விசாரிக்காம அங்க ஒரு விசாரணை இங்க ஒரு விசாரணை ஏப்பா பண்ணீங்க அப்படின்னு ஜனங்க கேட்கறாங்களா இல்லையா? காதல் கேட்குதா இல்லையா? உச்சநீதிமன்றம் போய் கேட்டுச்சேன். உச்சநீதிமன்றம் கேட்டு சரி, ஜனங்களும் கேட்டாங்க, நல்லவேளை உங்களுக்கு நல்லா காதல் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ புரிஞ்சிடும் என்னன்னா, மதுரையில் ஒரு விசாரணை என்னங்க, சென்னையில் ஒரு விசாரணை, ஸ்பெஷல் டீம் ஒரு விசாரணை, அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்புனாங்க, அப்புறம் தமிழக முதல்வர் தனிநபர் ஜட்ஜு ஒருத்தரை போட்டு நான் ஒரு விசாரணை பண்றேன். எத்தனை விசாரணை பண்றது? இதெல்லாம் என்ன செய்ய, ஏப்பா ஆளாலும் விசாரிக்க வேண்டாம்,
ஒரே ஆளு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அவருடைய பேர் என்ன சொன்னீங்க? அஜய். அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அஜய் ரோத்கி. அஜய் ரோத்கி 2000 அவர் வந்து 1958 அப்படின்னா 1958க்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஜல்லிக்கட்டு கேஸ்ல அவர் தான் ஹேண்டில். ஜல்லிக்கட்டு கேஸுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தது அவர் தான். 1958ஆம் ஆண்டு பிறந்த அத்தனை பேருமே வந்து மிகப்பெரிய அறிவாளியாவே பிறந்திருக்கான். 1958 நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. 1958 பிறந்தவர்கள் அந்த 1958 உலகத்துல மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. அப்பேற்பட்ட வருஷத்துல பிறந்த மிஸ்டர் அஜய் ரோத்தகி அப்படின்னு பஞ்சாப்காரர் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ஆயிரக்கணக்கான கணக்குகளுக்கு தீர்ப்பு சொன்னவர். இவரு தான் ரொம்ப நல்லவர் அப்படி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது. மதுரையில 2 ஜட்ஜ் இருக்காங்க. அசரகாந்த் ஒருத்தருக்காரு, அந்த அம்மையார் ஒருத்தர், அருணா ஜெகதீசன் அம்மா ஒருத்தருக்காங்க. ஏன் இத்தனை பேர் சேர்ந்து குழப்பறீங்க? நாங்க தானே இந்த இந்தியாவுக்கே வந்து உச்ச நீதிமன்றம். அதனால நாங்க சொல்றோம், நீங்க வந்து நீங்க எல்லாம் ஓரமா போங்க. என்னங்க ஓரம் போங்க. அஜய் ரோத்தகி வருவாரு. நீங்க வந்து போட்ட 1 நம்பர் கமிஷன் கேன்சல்டு. நீங்க போட்ட SIT கேன்சல்டு. நீங்க போட்ட சிறப்பு புலனாய்வு குழுப்பு கேன்சல்டு. அந்த 855 பாருங்க. 855 என்ன சொல்லுங்க? 855 தான் கரூர் எஃப்ஐஆர். இந்த கரூர் எஃப்ஐஆர் கொஞ்சம் எங்ககிட்ட கொடுங்க. கம்ப்ளைண்ட் யாரு அப்படின்னா இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட். சரி, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே, ஏப்பா இன்ஸ்பெக்டர் ஏப்பா கம்ப்ளைண்டா மாறினாரு அப்படிங்கிற கேள்வியில தொடங்கி நாங்க அதை தொடங்குறோம், விசாரணைய தொடங்குறோம். அப்பதான் அதை சொல்றாரு, மௌனம் கலைத்தார் கௌதம புத்தர், மௌனம் கலைத்தார் 13 நாட்களுக்கு பிறகு. 13 நாட்களுக்கு பிறகு இந்த பாருங்க, இந்த உதட்டுல லேசான புன்னகை, இந்த சிரிப்பை பார்த்து 13 நாட்கள் ஆச்சு தமிழக மக்கள். இன்னைக்குதான் இந்த முகம் வந்து லேசா மலர்ச்சி அடைஞ்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உண்மை ஒருபோதும் வந்து தோற்பதில்லை, நீதி நிச்சயம் வெல்லும். உண்மை தோற்பதில்லை, நீதி நிச்சயம் வெல்லும். பாரபட்சமற்ற எங்க மேல தப்பு இருந்தா எங்களுக்கு தப்பு சொல்லுங்க, அவங்க மேல தப்புனா அவங்கள சொல்லுங்க, அவங்க மேலேயும் தப்பு இல்லைன்னா யார் காரணமோ அவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு 3 கட்டளைகளை அமைதியா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் வீட்டில் இருக்காரு. ஆக இந்திய மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு செய்தார், அவன் அதை தெரிந்து செய்தார், அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். எம்ஜிஆர். ஆமா, இது எம்ஜிஆர் தான், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதனால இயற்கை நீதி யாராலுமே வந்து அழித்து விட முடியாது. இயற்கை நீதியின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் வந்து உண்மை ஒருபோதும் உறங்குவதில்லை. இந்த 855 மணிவண்ணனுடைய எஃப்ஐஆர் வந்து இவ்வளவு பரிணாம வளர்ச்சிகளை தாண்டி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை தொற்றுருக்குது. சுப்ரீம் கோர்ட் டீம் புறப்பட்டு நாளைக்கு வருது. சுப்ரீம் கோர்ட் வந்து கரூர்ல வந்து டென்ட் போடுறாங்க. டென்ட் இல்ல, பெரிய கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து யாரெல்லாம் அடிபட்டீங்க, யாரெல்லாம் வந்து ரேடியோ செட் வச்சவர் யாரு, கரண்ட் பைப் போட்டவர் யாரு, ஸ்டேஜ் பக்கம் போட்டவர் யாரு, சென்ட்ரல் மீடியில் நின்றவர் யாரு, பந்தோபஸ்து ஸ்கீம் போட்டது யாரு, ஸ்கீம்ல வந்தவங்க 500 பேரா அல்லது பந்தோபஸ்து பிளேஸ்ல நின்னவங்க எத்தனை பேர்? இல்லைங்க, ஸ்கீம்ல வந்து வேலூர்ல இருந்து நாமக்கல்ல இருந்து வர்ற தவிட்டுப்பாளையத்துல இருந்து ரோடு போல நின்னாங்களா அந்த போலீஸா, இல்ல விஜய் வண்டி சுத்தி எத்தனை போலீஸ்? ராமசாமி நின்னாரு, கிருஷ்ணன் நின்னாரு, சுப்ராஜ் நின்னாருன்னா சுப்ராஜின் எந்த இடத்துல? இப்ப இந்த வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்கு. இப்ப சிபிஐ வந்து அந்த வழக்குல என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அவங்க வந்து செய்வாங்க, சம்பவம் நடந்த இடமான கரூருக்கு போவாங்க. கரூர்ல வந்து ஒரு 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 பிரத்யோகமா ஒரு இடத்த வந்து வாடகைக்கு அமர்த்தியோ அல்லது அரசு ஒதுக்குகிற இடத்துலையோ வந்து பர்மனெண்டாக ஒரு ஆஃபீஸை செட் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த பாருங்க, இதுதான் வந்து கைட்லைன்ஸு. இதெல்லாம் சொன்னால் காம்ப்ரஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட். இது வந்து இந்தியாவில் இருக்கிற கிரவுட் கண்ட்ரோலை பண்ணுறதுக்கு இந்த வருஷம் 2025 மார்ச் 25 அமலுக்கு கொண்டு வரப்பட்ட கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் இல்லாமல் இது வரைக்கும் விவிஐபிக்கெல்லாம் என்ன மாதிரியான பந்தோபஸ்த் ஸ்கீம் போடுறீங்க? பர்மா கமிஷன் ஆஃப் என்கொயரியில் விவிஐபி பந்தோபஸ்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. சரி, 1000 பேருக்கு, 2000 பேருக்கு, 10,000 பேருக்கு, 20,000 பேருக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் போட்டிருக்கீங்க? அந்த மாதிரியான ஸ்கீமை விஜயோடைய வரவுக்கு போட்டிங்களா இல்லையா? உங்கள் ஸ்கீம் காப்பி எங்க? உங்கள் பந்தோபஸ்தில் 500 போலீஸ் இருந்தாங்களே, எந்தெந்த இடத்துல இருந்தாங்க? யார் யார் வந்து விஜய் பேனை சுற்றி நின்னது?
ரோட்ல நின்னது யாரு, ரூட்ல நின்னது யாரு, இவ்வளவு பெரிய வந்து தனித்தனியா விசாரிக்கிற பொழுது இல்லைங்க அந்த சம்பவ இடத்துல நடந்த உண்மை தானாவே வந்து பதிவாயிட்டே இருக்கும். இறுதியா வந்து அந்த டீம் வந்து இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து தெளிவாக கண்டுபிடிச்சு பொதுமக்களுக்கு சொல்வதோடு மட்டுமில்லாமல் இது இயற்கையாகவே நடந்திருந்த ஒரு மக்கூட்ட நெரிசல் தானா அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா, சமூக விரோதிகளால் உருவாக்கப்பட்டதா என்றால் அது யார் யார் காரணம் என்பதையும் கண்டறிவார்கள். அதன் பிறகு அதற்கான சட்ட நடவடிக்கையில் தொடரும். இதுதான் வந்து நடக்க போகுது. பொதுமக்களுக்கு வந்து நம்ம வந்து தெளிவாக நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், எதை நோக்கி நகரப்போகுது, என்னங்க எதிர்காலத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்ட கேள்வினால நான் தெளிவாக சொல்ல வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு மிக்க நன்றி. பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த கேஸ் இப்போதைக்கு சிபிஐ கைக்கு போயிருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.